இந்த குக் வித் கோமாளி ஸ்டார்ட் ஆகி ஜஸ்ட் 1 வீக் தாங்க ஆச்சு. அதுக்குள்ளே திரும்புற பக்கம் சோசியல் மீடியால இந்த குக் வித் கோமாளியை பத்தி தான் பேச்சு. எஸ்பெஷலி சீசன் 7 அந்த அளவுக்கு நல்லா இருக்கான்னு கேக்குறீங்களா? எஸ், அந்த அளவுக்கு மட்டமா இருக்கு இந்த சீசன் சொல்றாங்க. What do you mean? திரும்ப காட்டு திரும்ப. Oh my god. என்னையா சொல்ற? நீ கொடுத்த பில்டப் எல்லாம் வச்சு பார்த்தா பயங்கரமா இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்தா பொசுக்கு நீ இப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? நான் சொல்லிங்க சோசியல் மீடியால பேசிக்கிறாங்க. அது வரைக்கும் நான் எபிசோட பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சஜஸ்ட் ஆச்சா, அதெல்லாம் பார்த்துட்டே வந்தேன். நமக்கு பொதுவாவே குக் வித் கோமாளி, இந்த டாப் குக் டூப் குக் இந்த மாதிரி ஃபன்னி ஷோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை பஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரியான ஷோஸ்லாம் பார்த்தா மட்டும்தானே முடியும். அதனால பார்ப்பது வழக்கம். இதுவல்லவா லட்சியம். அந்த வகையில பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தா என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உதாரணத்துக்கு இதை பாருங்களேன். ரோஜா 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 ரோஜா. என்ன அண்ணா, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? இது மட்டும் கிடையாது, கவுண்டர் கொடுக்குறேன் காமெடி பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நோ கமெண்ட்ஸ். நீங்களே பாருங்க. இந்த வயசுலயும் அவர் வந்து பார்த்தா இவ்வளவு ஹெல்த்தியா இருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம்னா சிக்கன் 60 பக்கோடா போடுவாங்கல்ல, சிக்கன் பக்கோடா. ஆமா. இதை இவர் ஃபுல்லா சொல்லி முடிக்கிறதுக்கு 30 செகண்ட் ஆகுது. அதை நம்ம ஃபுல்லா போட்டோம்னு வச்சுங்க, காப்பிரைட் அடிச்சு காலி பண்றாங்க. ஆல்ரெடி ஒரு பெரிய கேங்கே காப்பிரைட் கொடுத்து காலி பண்றதுக்கு கியூல நிக்குது. நம்ம சேனல் மட்டும் இல்ல, பல சேனல்களை இந்த லட்சணத்துல இதை ஃபுல்லா போட்டோம். கத்தம். சோ இவர் என்ன சொன்னார்னா, இந்த வயசுலயும் இவர் ஹெல்த்தியா இருக்காரு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சிக்கன் பக்கோடா போடுவாங்க தெரியுமா, அந்த கடைகிட்ட போய் நிப்பாருங்க. கடை மூடுறதுக்கு 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவாருங்க. பாக்கெட்ல இருந்து 20 ரூபா எடுத்து கொடுப்பாருங்க. எதுக்கு அந்த 20 ரூபா அப்படின்னு கேட்டா அது அவர் வாயால அவரே சொல்லுவாரு. நீங்களே கேளுங்க. ஒரு 1/2 லிட்டர் அந்த மீன் அந்த திப்பியோட அந்த எண்ணெய் இருக்குல்ல வாங்கி குடிப்பாரு. கப்ப 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 போய் அப்படி ஒரு 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டோமா? இது ஜோக்கு, அழக்கூடாது, சிரிக்கணும். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இதுல என்ன காமெடி இருக்கு? எனக்கு மட்டும் தான் சிரிப்பு வரலையா, இல்ல உண்மையிலேயே உங்களுக்கும் சிரிப்பு வரலையா? சிரிப்பு வரல மாமா. கோவப்படாத, சிரிச்சா அழகா இருக்கு. கண்டியாமா சிரிப்பு வரலமா. நான் கூட ஏதோ பெருசா சொல்ல போறாரு அப்படின்னு பார்த்தா ஏதோ பேசணும் அப்படின்றதுக்காக பேசுற மாதிரியே ஃபீல் ஆச்சு. தைரியமான ஆளு சுடுகாட்டுக்கு போயிட்டு அந்த பானை இருக்குல்ல சார் எடுத்து என்ன பண்ணுவாரு சார், வீட்டுக்கு எடுத்து போய் லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பாரு. ஏய் பேக்ல வா. இந்த பத்திரிகையில கடி ஜோக் எழுதி 10 ரூபா பரிசு வாங்கி வந்தா இன்ஸ். இது மட்டும் இல்ல, இது வரைக்கும் வந்த 2 எபிசோடையும் ஃபுல்லா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படின்னு வாய் விட்டுலாம் சிரிக்க மாட்டீங்க. அப்படின்னு அடி தொண்டையில இருந்து துப்புற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இந்த எபிசோட்ல பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் மக்களாகிய நீங்க சொல்லி தான் எனக்கே தெரியும். அதனால 2 எபிசோடையும் ஃபுல்லா பார்த்தனா, அதுலயும் சண்டே எபிசோட்லாம் பாக்குறப்போ டிப்ரெஷன் வந்துருச்சு. அதெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன், அப்பதான் உங்களுக்கும் புரியும். இதுல ஃபர்ஸ்ட் ஆங்கர் யாருன்னு பார்த்தா மாக்காப்பா ஆனந்த். அப்ப ரக்ஷன் எங்கயா, அவரை ஏன் தூக்குனீங்க? என்னடா பண்ணீங்க எங்க ஜீவானந்தத்தை? அவளை என்னடா பண்ண? எங்களை எவ்வளவுக்குடா வித்து தொலைச்ச அப்படின்னா கேட்டு சுத்திட்டு இருக்காங்க பசங்க. பொதுவாவே நம்ம மக்களுக்கு ஒரு ஃபேஸ் ஒரு இடத்துல பாத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா வேற யாரை போட்டாலும் உடனே எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த வகையில ஆங்கரிங்க்கு மாக்காப்பாக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியா இருந்தாலுமே இந்த குக் வித் கோமாளில ரக்ஷனை பார்த்து மட்டுமே பழகிட்டாங்க நம்ம மக்கள். அப்படி இருக்கிறப்ப சொல்லாம கொள்ளாம அவர் பொசுக்குன்னு தூக்கிட்டு மாக்காப்பாவை போட்டதும் மக்களுக்கு சுத்தமா ஏத்துக்கவே முடியல. ஆனா இதுல உண்மை என்னன்னா, அவரை தூக்கலாம் இல்ல, தலைவர் ஏகப்பட்ட படத்துல கமிட் ஆயிட்டாரு. அதனால இதுக்கு கால் ஷீட் கொடுக்க முடியல. அதுதான் உண்மை. இவ்வளவு பெரிய ஆளாயிட்டு இப்போ என்ன பெரிய ஆளுன்னு. ஆனா மாக்காப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஷோல ஆங்கரிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லனாலும் ஏகப்பட்ட விஜய் டிவி ஷோஸ்ல ஆங்கரிங் பண்ணிருக்கிறதுனால ஏதோ மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு நல்லாவே கொண்டு போயிட்டாரு. பட் அவருக்கு பேரா ஃபீமேல் ஆங்கர் ஒருத்தர் போட்டே ஆகணும், அதுவும் மணிமேகலை லெவலுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒருத்தவங்களை கூட்டின்னு வந்திருக்காங்க. அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்க. அடுத்து டபுள் ட்ரபிள் டாலி அண்ட் தங்கதுரை. சரிப்பா, கேரளா பொண்ணு, தமிழ் வராது, கொஞ்சம் அப்படி இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு ஏதாவது சொன்னா கன்ஃபார்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. வந்தார வாழ வச்ச தமிழகத்துக்கு இவங்களை வாழ வைக்க தெரியாதா? ஆனா ஒரு ஆங்கரா வந்து அப்படி இப்படின்னு பேசணும். ஆனா அம்மனி வந்ததுல இருந்து எண்டு வரைக்கும் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க வாயை மட்டும் தான் பாத்துட்டு இருந்தாங்க. அதை தாண்டியும் கொஞ்சம் வாய்க்கு வேலை கொடுத்தாங்க. அப்புறம் என்னப்பா அதான் கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்ன வேலை தெரியுமா? சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி கிட்ட கொண்டு வருவாங்க தெரியுமா டிஷ்ஷஸ். அப்ப ஜட்ஜஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சைட்ல இந்த அம்மாவையும் டேஸ்ட் பண்ண சொன்னா ஒவ்வொரு டிஷ்ல இருந்து சட்டி சட்டியா எடுத்து தின்னுட்டு இருக்குது பயப்புள்ள. சூப்பர், தேங்க் யூ. பாருங்க காணோம் சொல்லிட்டு 12 பூரியை தின்னுட்டு புல்டோசர் மாதிரி உட்கார்ந்திருக்கா பாருங்க. சரி, போன சீசனோ அதுக்கு முந்தின சீசனோ கண்டஸ்டன்ட்டா வந்திருந்தாங்க. அதுல ஒரு சில விஷயங்கள்லாம் பாக்குறப்போ சிரிக்கும்படியாவும் ரசிக்கும்படியாவும் இருந்துச்சு. அதுக்கு இவங்க என்ன பண்றணும், இவங்களை கோமாளியா விட்டு இருந்தா பரவாயில்ல, நாங்க ஹோஸ்டா தான் விடுவோம் அப்படின்னு விட்டு வச்சிருக்காங்க. என்ன கேள்வி? நீ வரியா?
நான் அப்புறம் வரேன், எல்லாம் இருக்காங்க லூசு. ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அதுல இவங்க என்ன பண்றாங்க த்ரூ அவுட் தி ஷோ அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஹோஸ்ட் பேசுறது, ஜட்ஜ் பேசுறது, குக்கு பேசுறப்போ, கோமாளி பேசுறப்பெல்லாம் வாயை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுட்டு இருப்பாங்க. இல்லனா ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏதாவது பேசுமா அப்படின்னு கேட்டா நான் என்ன பேசுறது அப்படின்ற மாதிரியே பாக்குறாங்க. பேச தெரியாதா? சபா பெருசு பயங்கர செலிப்ரேஷனா இருக்க போதே அண்ட் சண்டே நடக்க போற குக்கிங்ல வின் பண்ண போற அந்த வின்னர் என்ன பண்ணுவாங்க பாத்தியா? இந்த மாதிரி உன்னால எதுவும் பேச முடியாதா? சரி, இவங்கள பத்தி பின்னாடி பேசுவோம். இப்போ கோமாளிஸ் கிட்ட வருவோம். இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ல எல்லாம் கோமாளிகளை பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பாலா, மணிமேகலை, புகழ், சிவாங்கி, சுனிதா, அதிர்ச்சி, தங்கதுரை இப்படின்னு ஒரு கேங்கா பண்றப்போ என்னதான் சிரிச்சா போச்சுல வர்ற மாதிரி சிரிக்காமலே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மள மீறி சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். அதெல்லாம் ஒரு காலம். ஆனா இந்த சீசன்ல வந்து கோமாளிங்க எல்லாம் பண்றதெல்லாம் பாக்குறப்போ நீ காமெடி பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனா காமெடின்ற பேர்ல கடுப்பு மட்டும் ஏத்தாத அப்படின்னு காலையே உந்துடலாமான்னு இருக்கும். ஏன்னா இந்த டாலி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை கூட்டு வந்திருக்காங்க. அந்த அம்மா எதுக்கு வந்திருக்குன்னே தெரியல. நல்ல காமெடி பண்ணிட்டு இருந்த குரேஷியோ தூக்கிட்டாங்க. அவருக்கு பதிலா அன்சார்னு ஒருத்தரை போட்டிருக்காங்க, விக்கி சிவான்னு ஒருத்தரை போட்டிருக்காங்க. என்ன சொல்றேன், அவங்க எல்லாம் கோமாளியா அப்படின்னு ஷாக் ஆகிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஏன்னா அவங்க எல்லாம் எங்க வராங்க என்ன பண்றாங்கன்னு கூட தெரியல. ஏதோ ராமர், புகழ், தங்கதுரை எல்லாம் இருக்கிறதுனால ஓடிட்டு இருக்குது. இல்லன்னு வச்சுங்களேன், ஏதோ நேலுக்கு ஒதுங்குற ஈ காக்கா கூட அந்த பக்கம் வராது. மருதாணிய நக்க முடியாது, மாமாவால ரொம்ப நாள் நிக்க முடியாதுடா. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. சரி, இவங்கெல்லாம் தான் ஐஷாட்டியம் பண்றாங்களே, நம்ம பத்மபூஷன் அவார்டே வாங்கியிருக்கோம். அப்படி இருக்கிறப்போ அந்த ஒரு கெத்தோடவே இருக்கணும். இவங்க அடிக்கிற கவுண்டருக்கு சிரிச்சுக்கிட்டு எபிசோடு கடைசியில டிஷ்ஷுக்கு ரிசல்ட் கொடுத்துட்டு 4-5 தடவை டாப் நாச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி போவோம் இல்லாம யாருக்கிட்டயோ ஒரு மட்டமான ஜோக்க கடன் வாங்கி போட்டுட்டு இருக்காரு. வீட்ல அடுப்பு எரியுதுன்னா பிகாஸ் ஆஃப் ராமர் தான். யாருப்பா ஏன் கேளு? ஏன் சார்? அவங்க அப்பா தான் சிலிண்டர் போறாரு. காமெடி கோவம் வர மாதிரிலாம் காமெடி பண்ணுவாங்க. யோ, உன் வயசுக்கு நீயே அதர பழசான ஒரு ஜோக்க போடுற அப்படின்னா உன்னை விட 20 வயசாவது குறைஞ்சது கம்மியா இருப்பேன். அப்ப நான் போட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாக்காப்பா பழைய ஜோக்கா போட்டாலும் பரவாயில்ல, இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒண்ணு பண்ணாருங்க. இப்போ கவர்மெண்ட்ல வந்து அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டு போயிருக்காங்க. எதுக்கு? இவரு 4 நாயை கடிச்சிருக்காரு அவங்க ஏரியால. கதையா? இதெல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கிறது? சரி, அவர் தான் பண்றாரு, நம்ம எடிட்டிங் டீம் இதெல்லாம் கட் பண்ணி தூக்கிடலாம் அப்படின்னு இல்ல. அவர் சீனியர் ஆங்கர், அவர் எது சொன்னாலும் கண்டிப்பா அங்க வரணும் அப்படின்னு அந்த பயபுலைகளும் பயந்துட்டு போட்டுருச்சிங்க. இத பாக்குற நமக்கு என்ன ஆகுது? டிப்ரெஷன். சரிப்பா, இவங்க எல்லாரையுமே விடுங்க. புதுசா வந்திருக்காங்க நம்ம ரோஜா, ஒன் ஆஃப் த ஜட்ஜா. அவங்க வந்து காமெடி எல்லாம் பண்ண வேணாம், சும்மா 4 வார்த்தை பேசி இல்ல அவங்க போடுற கவுண்டருக்குலாம் சிரிச்சா மட்டுமே போதும். ஏன்னா அவங்களால காமெடி எல்லாம் பண்ண முடியாது. அப்படி பண்ண ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆரம்பத்துல. ஏன்னா அவங்களுக்கு இதான ஃபர்ஸ்ட் எபிசோட். அப்படி இருக்கிறப்ப அவங்களால எப்படி பண்ண முடியும்? அதனால ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா நான் ஏதாவது பேசியே ஆகணும்ல அப்படின்னு பேசுறேன்னு சொல்லி குக் வித் கோமாளியை கல்யாண மாலை ஆக்கி விட்டாங்க. லவ் மேரேஜ். எப்படி லவ் ஆரம்பிச்சது? யார் ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ சொன்னாங்க? எங்க பாத்தீங்க? ஐயோ, போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே, இவன் குழப்பற என்ன விக்கிறோம்னே தெரியல. ஒரு பாயிண்ட்ல நமக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சன் டிவி கல்யாண மாலையில ஒரு ஐயா வருவாரு, அவர் தான் ரோஜா கெட்டப்ல மாறு வேஷத்துல இங்க வந்திருக்காரோ அப்படின்ற அளவுக்கு வந்திருக்க கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, நீங்க எப்போ ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ சொன்னீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் எந்த ஏரியால எந்த ஸ்பாட்ல கட்டி பிடிச்சீங்க? ஆஃப்டர் கல்யாணமும் உங்களுக்கு உங்க புருஷன் செஞ்சு கொடுத்த ஃபர்ஸ்ட் டிஷ் என்ன? இப்படின்ற மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன டிஷ் நல்லா பண்ணுவாங்க? ஃப்ரைட் ரைஸ், சில்லி சிக்கன் எங்களோட ஃபேவரட். நாங்களும் வெயிட் பண்றோம். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த பேரா நம்ம கானா வினோத்தும் அவரோட மனைவி பாக்கியாவும் வந்தாங்க. அவரை பாக்குறப்பதான் தோணுச்சு, அட்லீஸ்ட் இவரை கோமாளியா போட்டிருந்தா கூட கொஞ்சம் ஃபன்னா இருந்திருக்குமேயா. எதுக்கே அந்த டோலி எல்லாம் கூட்டு வந்திருக்கீங்க? அதை ஏதாவது காமெடி பண்ணுமா அப்படின்னு சொன்னா யாராவது காமெடி பண்ணாங்கன்னா அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்குது. அவங்களோட சேம் டைலாக், ஒருத்தவங்க சமைப்பாங்க ஒருத்தவங்க சமைப்பாங்க. ஆமா, ஏண்டா காட்டி அன்னைக்கு பிறந்தவனே, இந்த இளவ கருமாந்திரத்தை எல்லாம் ஏண்டா லைன்ல நிக்க வைக்கிறா? அப்படி இல்லன்னு வச்சுங்களேன், இந்த ரிசல்ட் எல்லாம் சொல்றப்ப யாரோட டிஷ்ஷாவது நல்லா இருந்துச்சுன்னா நம்ம தாமு அப்பா அந்த பேரை கூப்பிட்டு நல்லா இருந்துச்சு வாங்க உங்களை கட்டி பிடிக்கணும் அப்படின்னு வர வச்சு கட்டி பிடிப்பாரு தெரியுமா? அந்த கேப்ல நம்ம 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கலாமா அப்படின்னு ராமரை புடிச்சு கட்டி பிடிச்சிக்குது. ராமரன் டீம் ஜெயிச்சு. பட் கானா வினோத் சௌந்தர்யாவை பேரா கூட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு கவுண்டரை போட்டு விட்டு போனார். அதை கேட்கறப்பதான் கொஞ்சம் மனசு திருப்தியா இருந்துச்சு. செய்ய போறது 3 பஜ்ஜி, இதுக்கு 4 ஜர்ஜி. நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? சரிங்க, இதெல்லாம் கூட ஒரு ஓரமா வச்சுக்கலாம் காமெடி அப்படின்ற பேர்ல. ஆனா இந்த மாக்காப்பா சிரிப்பு வரலனா கூட ஒரு சில காமெடி எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாரு, ஒழுங்கா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னும் எக்ஸ்ட்ரீமா ஒரு லெவலுக்கு இறங்கி காமெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலதெல்லாம் பண்றாரு. அதெல்லாம் பாக்குறப்போ முகம் சுழிக்கிற மாதிரி தான் இருக்கு. மோப்ப சக்தியில அவன் நாயை விட கெட்டிக்காரன். இல்ல அவரே மஞ்சளா எது பார்த்தாலும் தொட்டு மூந்து பாப்பாரு.
So, ரோஜாவை தாண்டி நம்ம பழைய ஜட்ஜஸ் 3 பேர் இருக்காங்களே, மாதம்பட்டி, தாமு, கௌஷிக், அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடியாவது அது இதுன்னு ஏதாவது பேசிட்டு இருப்பாரு நம்ம மாதம்பட்டி, அதாவது இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ல. ஆனா இந்த சீசன்ல பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஆரம்பத்துல 4-5 பஞ்ச் டைலாக்னு சொல்லிட்டு ஒரு சில கிரிஞ்சு டைலாக் எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. டபுளா வந்து கொடுக்க போறாங்க ட்ரபிள், மக்களோட சிரிப்பு சத்தம் ஆக போகுது ட்ரிபிள். மொக்க பஞ்சனா இது. அவ்வளவுதாங்க. சண்டே எபிசோடோட ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் எதுவுமே பேசல. அவர் உள்ள இருந்தாரானே தெரியல. இந்த பக்கம் நம்ம கௌஷிக் ஜட்ஜ் ஹிண்ட்ரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு ப்ராம்ப்ட் எடுத்து பேசிட்டு இருக்காரு தவிர்த்து பாயிண்ட் புடிச்சு எதுவும் பேச மாட்டாரு. இன்னொன்னு நம்ம தாமு ஐயா சொல்லவா வேணும், 2 வார்த்தையை வச்சு எபிசோடு ஃபுல்லா ஓட்டிட்டாரு. அதுல ஒண்ணு There is something called hindrance. நெக்ஸ்ட் இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? ஒட்டு மொத்தத்துல குக் வித் கோமாளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே, எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் 3 சீசன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு ஃபன்னா ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஐயோ முடிஞ்சிருச்சே அப்படின்ற ஃபீல் வரும். ஆனா இப்ப இருக்க ஷோ எல்லாம் பாக்குறப்போ எப்படா முடியும் அப்படின்ற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. அது நான் சொன்ன ரீசன்ஸ்னால மட்டும் தானா அப்படின்றது தெரியல, இல்ல இவங்களோட ஷோ ஃபார்மேட்னாலயான்னு தெரியல. தயவு செய்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க, இல்லனா அடுத்த சீசன் பாக்குறதுக்கு அந்த காக்கா வரும்னு சொன்னனே அது கூட வராது. சோ பார்த்து பொழைச்சுக்குங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.